ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி சமையல். இன்றைக்கி மாங்காய் வச்சு 5 நிமிஷத்தில் ஒரு ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாக. இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மீடியம் சைஸ் மாங்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அதிக மெம்பர்ஸ் இருந்தீங்கன்னா இன்னொரு மாங்காய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கூடவே 50 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மாங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதில் திருவி எடுத்துக்கலாம். அதோடய திருவி எடுத்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் திருவி எடுத்துட்டேன். இது மாதிரி திருவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானோடனே 2 டீஸ்பூன் ஆயில் சூடானோடனே கூடவே 10 சின்ன வெங்காயம், நீங்கள் பெரிய வெங்காயம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் 7 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கூட்டவோ குறைச்சவோ எடுத்துக்கோங்க. இப்போ இது 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 5 பல் பூண்டு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இப்போ திருவி வச்ச மாங்காவை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவு வதங்கினாவே போதும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உடச்சக்கல்லை சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா இது மாங்காய் சீசன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஆல்ரெடி புளிப்பு இருக்குது மாங்காவில், அதனால் நான் புளி சேர்த்துக்கல. நீங்கள் புளி சேர்க்க தேவையில்ல. இப்போ பாருங்கள், இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. தாளிப்புக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வாசனைக்கு. இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அரைச்சி வச்சு சட்னியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ஒரு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.